தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது இன்னும் சில மணி நேரங்களில் வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காசிமேட்டில் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? குறிப்பாக மீனவர்கள் கடந்த சில நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை, அவர்களின் நிலைமையும் எவ்வாறு இருக்கிறது? அவங்க என்ன சொல்றாங்க? வணக்கம் சரவணன். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் நகர்ந்து காரைக்கால் வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலாக கடல் அலைகள் எழும்பக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு பாதுகாப்பிற்காக காவலர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற பொதுமக்களை நீங்கள் உள்ளே வர வேண்டாம், செல்லுங்கள், இங்கு கடலினுடைய சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது, அதனால் நீங்கள் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆபத்தை உணராமல் ஒரு சிலர் இங்கு செல்ஃபி எடுப்பதுமாக கடலில் குளிப்பதுமாக அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை மீன்வளத்துறை சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த படகுகள், விசைப்படகுகள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் செய்திருந்தாலும் ஒரு சில மீனவர்கள் தங்களுடைய அந்த மிதவை படகுகளை கொண்டு மீன் பிடிக்க செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் இங்கு நடக்கிறது. இது ஒரு ஆபத்தை உணராத ஒரு செயல் என்றும் கூறப்படுகிறது. அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.